நிறுவனத்தினுடைய நிறுவனர் என் அன்பு மகன் ரவி பச்சமுத்து அவர்களே, பெருமைக்குரிய பெரியசாமி அவர்களே, எதிரிலே இருக்கிற இந்த மருத்துவமனையுடைய டாக்டர்ஸ் அவர்களே, இந்த தகவலை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு பெரிய மனதோடு கூடியிருக்கிற பத்திரிகை நண்பர்களே, அதேபோல் தொலைக்காட்சி நண்பர்களே, இன்றைக்கு ஒரு தந்தைக்கு என்ன வேண்டும்? தந்தை தான் பெற்ற குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள், அதுவும் அவர்கள் வாழ்கிற அந்த காலத்தில் எப்படி இருக்கிறார்கள், சுயநலக்காரர்களா அல்லது பொது வாழ்வே தன் வாழ்வாக நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த இனத்தை சேர்ந்தவர்களா என்று பார்த்தால், உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருக்குறளில் மகன் தந்தைக்காற்றும் உதவி அவன் தந்தை என்னோற்றான் சொல் என்று கொண்டார். மகன் தந்தைக்காற்றும் உதவி அவன் தந்தை என்னோற்றான் சொல் என்பாங்க. அப்படின்னா ஒரு மகன் அவங்களுடைய தந்தைக்கு பெரிதாக ஒன்று செஞ்சிட முடியாது, அவங்களை பாதுகாப்பதை தவிர. ஆனால் மக்கள் பேச கேட்க வேண்டும். தந்தை எப்போ இந்த மகனை பெறுவதற்கு அவன் தந்தை என்னோற்றான் என்ன தவம் செய்தானோ என்று மக்கள் பேச வேண்டும். அந்த வகையில் நான் எல்லா வகையிலும் கொடுத்து வைத்துள்ளேன். ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண். அந்த அளவில் என்னுடைய பிள்ளைகள் எல்லோருமே நன்றாக வாழ்கிறார்கள். அது என்னால் மட்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். குறிப்பாக ரவி அவர்கள் எங்கள் குடும்பத்தில் பிறந்த பிறகுதான் எங்களுக்கான ஒரு எதிர்காலமே உண்டானது. நீங்கள் அது வாழ்க்கை வசதிகளாக இருக்கலாம், புதிய தொழில்களாக இருக்கலாம், அல்லது புதிய புதிய தொழிற்சாலைகள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் நிறுவுகிற அளவுக்கு இந்த குடும்பத்திற்கு சக்தியும் எண்ணமும் ஒரு உறுதியும் இருந்திருக்கிறது. அந்த வகையில் இன்னைக்கு இந்த குழுமத்தின் மூலமாக 1,20,000 மாணவர்கள் படிக்கிறார்கள். மருத்துவம், பல் மருத்துவம், அதே போல் பொறியியல் என்று பல இருக்காங்க. குறிப்பாக ரவி பச்சமுத்து அவர்கள் ஒரு மாற்று சிந்தனை கொண்டவர். அவருக்கு எந்த ஒரு வழிகாட்டுதலும் தேவையில்லை. நாங்களும் எங்கள் பிள்ளைகள் செய்கிற தொழிலை மூக்கை நுழைப்பதில்லை. அவர்களாகவே சிந்தித்து புதிய புதிய சிந்தனைகளுக்கு ஆட்பட்டு அதெல்லாம் இன்றைக்கு என்னவாக இருக்கிறார்களோ அது அவருடைய முழு முயற்சியால் ஏற்பட்டது என்று தான் சொல்லுவேன். ஒருவேளை ஜீனாக இருக்கலாம், எங்களுக்கு பொழுதுபோக்க தெரியாது. சாப்பிடுவோம், தூங்குவோம், ஏதாவது வேலை தான் எங்களுக்கு முக்கியம். அடுத்த நாள் பொழுது விடியும் பொழுது பணத்தை நாங்கள் பார்ப்பதில்லை, எதிர்பார்ப்பதும் இல்லை, அவங்களுக்கு பெரிய மரியாதையும் கொடுப்பதில்லை. இந்த குடும்பத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் தனக்கு வாழ்நாளில் இதுவரை நல்லா வேலை செய்யணும், அது பயனுள்ளதாக இருக்கணும், 4 பேர் குடும்பங்களை வீடுகளில் விளக்கேற்ற மாதிரி இருக்கணும். அந்த வகையில் தான் நாங்கள் சிந்திக்கிறோம். அதனால தான் ரவி அவர்கள் சொல்லும்போது ஒரு மாற்று சிந்தனை மருத்துவம் காலத்துக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு ஹலோ டாக்டர், இன்னைக்கு
நிறுவியுள்ள சிறப்பு மருத்துவங்கள் நார்மலாக அது ஒன்று சாதாரணமாக சிந்தனைகள் வராது. ஒரு நல்ல மருத்துவமனை ஆரம்பிச்சோமா, நல்ல டாக்டரை பார்த்தோமா, அவன் வேலை கொடுத்தோமா, வருமானம் வருதா, நமக்கு எத்தனை கோடி லாபம் வருது. அந்த சிந்தனை என்னை முதற்கொண்டு எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் அப்படி இல்லை. அவங்களுடைய நோக்கம் எல்லாம் நாம் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். இறைவன் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறான், எதிர்பார்த்தை விட அதிகமாக கொடுத்திருக்கிறான். அந்த வகையில் நாம் மக்களுக்கு அதை திரும்பி கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த மாதிரி மாற்று சிந்தனைகளும் புதுசாக மக்களுக்கு சேவையை எளிதாக்க வேண்டும், குறைந்த செலவில் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஐடியாஸ் தான் வேணும், முதல்ல பணமெல்லாம் ரெண்டாவது. அந்த ஐடியா நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் கல்லூரி விழாக்களில் சொல்லுவேன். என்னுடைய மூத்த மகன் ரவி பச்சமுத்து அவர்கள் இன்ஜினியர் இல்லை, ஆனால் அதே நேரத்தில் சிறந்த சிந்தனையாளர். புதிய காரியங்களை செய்வதில் இயற்கையாகவே குணம் கொண்டவர். அதனால் இவர் ஜிடி நாயுடு, இந்த காலத்து ஜிடி நாயுடுன்னு சொல்லுவேன். பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். அவர் எதை செய்தாலும் எதை சிந்தித்தாலும் மாற்றாக வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டவர், பழக்கம் கொண்டவர். திறன்கிறத விட ஒரு பழக்கம் அப்படியே ஆயிருக்குது. அந்த வகையில் நான் நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன். என்னுடைய பெயரையும் புகழையும் காப்பாற்றுகிற வகையில் அவர்கள் உழைத்து மக்களுடைய மரியாதையை பெற்று இன்றைக்கு புதிய புதிய சிந்தனைகளோடு இந்த குடும்பத்தில் பெரிய மகன் சத்யநாராயணன் அவர்கள், அவரை பொறுத்தவரை அதே மாதிரி தான் அமெரிக்காவெல்லாம் படித்தாங்க. அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, அல்லது நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற அல்லது நிறுவிய புதிய தலைமுறையானாலும் சரி, வேந்தத்து இவர் நிறுவனது புதிய தலைமுறை சின்ன சத்யநாராயணன் செய்து இன்றைக்கு புதிய தலைமுறை என்பது இன்றைக்கு அரசியலினுடைய ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக எல்லா அரசியல் தலைவர்களும் பார்க்கிற ஒரு தொலைக்காட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக தொழுகிற எந்த தொழிலாக இருந்தாலும் அதை உச்சத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து அதே கவனமாக பாடுபட்டு கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை நான் பாராட்ட வேண்டும். அந்த வகையில் நான் கொடுத்து வைத்தவன். அந்த வகையில் இன்றைக்கு 88வது வயது. இன்றைக்கு இந்த நாளை அவருக்கு அதே மாதிரி இவங்க எதை செய்தாலும் என்னுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஏதாவது புதிதாக தான் செய்கிற தொழில் ஒரு உருவாக்கம் கொண்டு வர வேண்டுமானால் அதற்கு என் தந்தை பிறந்த நாள் என்று வரும் என்று காத்திருக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள். அத்தகைய பிள்ளைகளை பற்றி நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். அவருடைய முயற்சி மீண்டும் மீண்டும் பல வகையில் அவர் செய்த தொழிலுக்கும் இந்த மருத்துவமனைக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று சொல்லி என்னுடைய அன்பு மகனை ரவி பச்சமுத்து அவர்களை என்னுடைய 88வது பிறந்த நாளில் பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க, அவரும் அந்த குடும்பத்திலும் வாழ்க என்று சொல்லி